இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram, January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். குறிப்பாக விருப்பமனு, தொகுதி பங்கீடு, கூட்டணி கணக்குகள், தேர்தல் பரப்புரை என அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் மீண்டும் இணைந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளன. அதேபோல எதிர்க்கட்சியான அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணியில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக தேமுதிகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. அதே சமயம் பாமக என்டிஏ கூட்டணியிலேயே இருந்தது. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து தேமுதிகவும் என்டிஏவில் இருந்து பாமகவும் விலகுவதாக அறிவித்தன. இந்த சூழலில்தான் இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று வீரவசனம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவுடன் கூட்டணியை அமைத்துள்ளார். எடப்பாடியின் இந்த முடிவுக்கு முதல் கட்ட தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் தொண்டர்களிடையே அதிருப்தி நிலவுவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் அப்பா மகன் இடையே நிலவிய அதிகார மோதலால் பாமக இரு துண்டுகளாக பிளவுபட்டு நிற்கிறது. 2025 ராமதாஸ் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியதாக அறிவித்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்பை கட்சி தலைவராக அங்கீகரித்துள்ளது. இதனால் கட்சி பெயர், சின்னம், அதிகாரம் குறித்த சர்ச்சை தொடர்கிறது. இந்த சூழலில்தான் அன்புமணி தரப்பு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்ற அன்புமணி கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் கூட்டணி உறுதியாகியுள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் அன்புமணியின் பாமகவுக்கு 16 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாமக இடம்பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் சேர்வார்கள். எங்கள் கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக ஆகியவை கூட்டணியாக இணைந்துள்ளன. அதிமுக, பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி அமைந்துள்ளது. இரு கட்சிகளும் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்துள்ளோம். இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்துவிட்டோம். எத்தனை தொகுதிகள் என்பது உள்ளிட்ட மற்ற விவரங்கள் பின்னர் அறிவிப்போம் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்து தேர்தலில் போட்டியிட உள்ளது. எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். எங்கள் தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கிற ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே. அதற்காகவே இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று கூறினார். ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் பதிலளிக்க மறுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். பாமக பிளவு காரணமாக வன்னியர் வாக்குகள் பிரிந்து செல்ல வாய்ப்புள்ளதால் 2026 தேர்தல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கூட்டணியை வெற்றிகரமாக முடிவு செய்த கையோடு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்க டெல்லி கிளம்ப ஆயத்தமாகிவிட்டார். அங்கு அமித்ஷாவை சந்தித்து திமுக அமைச்சர்களின் ஊழல் புகார் மற்றும் என்டிஏ கூட்டணி குறித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ், January 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.